அமெரிக்காவில் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற விவாதத்தில் கமலா ஹாரிஸ் முன்னிலை வகிப்பதாக கருத்து கணிப்புகள் வெளியாகியிருக்கின்றன. முன்னதாக ஜோ பைடன், அதாவது தற்போதைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக போட்டியிடவிருந்தார். எனினும் அவருடைய வயது மூப்பு காரணமாக அவர் போட்டியிலிருந்து விலகிக் கொண்டார். இதனையடுத்து கமலா ஹாரிஸ் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் முதலாவது விவாதத்தின் போது பல்வேறு விடயங்கள் விவாதிக்கப்பட்ட போதும் அதில் கமலா ஹாரிஸ் முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவர் அணிந்திருந்த காதணி தற்போது சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த காதணி சில வேளைகள் ஒரு தொடர்பாடல் கருவியாக இருந்திருக்கலாம் என்றும், வெளியிலிருந்து அவர் உதவிகளை பெற்று விவாதத்தில் சில விடயங்களை தெரிவித்திருக்கலாம் என்றும் தற்போது சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. என்றாலும் கூட கமலா ஹாரிஸின் தரப்பு அவர் வழமையாக அணியும் காதணியே நேற்றும் அணிந்ததாகவும், எனவே அதற்கும் தொடர்பாடல் கருவிக்கும் எவ்வித சம்பந்தம் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறது.